நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனுக்கு பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் நான் வந்து கொடுத்துறேன் நண்பர்களே. ஒவ்வொரு டைம் நம்ம டிஎன்இபில இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராங்கான கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம டிஎன்இபில இருந்து டிஎன்பிஎஸ்சில அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து சொல்லியிருந்தோம். மே 21 டிஎன்பிஎஸ்சில இருந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மே 21 ரிலீஸ் பண்ணாம மே 25 டிஎன்பிஎஸ்சில இருந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒட்டுமொத்தமாக 47 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து 2500 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து பாத்தீங்கன்னா சில போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ டிஎன்இபி அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டிஎன்இபில இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் நேற்று மேல வந்து பாத்தீங்கன்னா 418 காலிப்படங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நேற்று ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 11/6/2025 நேற்று நம்பர்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்லப்போன நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்த ஏஇ போஸ்டிங் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் 396 காலி பணியிடங்கள் எடுக்கிற நண்பர்களே. அக்கௌண்ட்ஸ் ஆபீசர், இந்த அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் போஸ்டிங் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க நம்ம வந்து சொன்னோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, டிஎன்இபில தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கான முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவே மறுபடியும் இந்த வீடியோ நம்ம வந்து சொல்றோம். 25 காலி பணியிடங்கள் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சில இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் புரோகிராமருக்கு ஒரு காலி பணியிடங்களும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும் ஒட்டுமொத்தமாக 418 காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சில இருந்து அபிஷியலா வந்து நேற்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட முழு அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கலாம். இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா நம்ம டெலிகிராம் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவோம், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோ பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். நம்ம நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தோம், நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து டிஎன்இபிக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, படிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் நம்ம டிஎன்இபில இருந்து போற எல்லா வீடியோலுமே வந்து சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் 21/5/2025. இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா உங்களுக்கு 2500 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான டிபார்ட்மெண்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா அப்படின்னா அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் செகண்ட் ஆபீசர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் பிளானர், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அந்த 47 வகையான பணிகள் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்து ரிலீஜன், அதாவது இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட், அடுத்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட், அதாவது கூட்டுறவு சங்கத்துல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு அர்பன் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பவர் பினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ப்ரொமோஷன் கார்பரேஷன்ல இருந்து கொடுத்திருக்காங்க. மெரைன் டைம் போர்ட்ல இருந்து, லாஜிஸ்டிக் ஃபீல்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. லால அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. சிவில் சப்ளைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்தமா 26 டிபார்ட்மெண்ட் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2500 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன், அப்ளை டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல நீங்க எல்லா பேரும் வந்து கேட்கலாம், எங்கடா டிஎன்இபி அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து எங்க வேகன்சிஸ் லிஸ்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 11/6/2025 நேத்து தான் நண்பர்களே இந்த நோட்டிபிகேஷன் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஒட்டு மொத்தமா 416 காலி பணியிடங்கள் ஆட் பண்ணிருக்காங்க நண்பர்களே. இதுதான் வந்து நோட்டிபிகேஷன். ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் இப்ப நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த நோட்டிபிகேஷன் 11/6/2025 நான் இன்டர்வியூ போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க.
தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணிருக்குது. டிஎன்இபி அபிஷியல் நோட்டிபிகேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மட்டும் 391 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த 391 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஏஇ போஸ்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் 39,800 ரூபாய் அப் டு வந்து பாத்தீங்கன்னா 1,26,500 வரை சம்பளம் வாங்க முடியும். அதுலயே அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அக்கௌண்ட்ஸ் ஆபீசர்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அது மேனுவல்ல தான் போடுவாங்க. இப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூக்குல வந்து புள்ளி வைக்கிற மாதிரி இந்த அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து சொன்னப்போ வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்கவே இல்லை. இது உங்களுக்கான நோட்டிபிகேஷன். அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆபீசர் 25 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லெவல் 2க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 56,300 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு வந்து 1,78,000 வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல நண்பர்களே, இப்ப இந்த டிஎன்இபில வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் புரோகிராமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு காலி பணிகள் இது அரசு ரப்பர் கார்பரேஷன்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட்ல இருந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பணிகள் லெவல் 13க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி ப்ரொவிஷன் ஸ்கீம் கொடுக்குறாங்க. எம்ப்ளாயி பிஎஃப் வந்து உங்களுக்கு அடிஷனலா வந்து கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் அதாவது டிஎன்இபில இருந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோருக்கு தனியா 42 காலி பணியிடங்களும் டெஸ்ட் விண்டோக்கு வந்து 37 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ போஸ்டிங்கும் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆபீசரும் அசிஸ்டன்ட் புரோகிராமர் அண்ட் அக்கௌண்டன்ட் இதுக்கு ஒட்டு மொத்தமா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அப் டு வந்து 50 வயசு இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பிசி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஏஜ் வந்து அப் டு 34 வயசு வரைக்கும், உடல் ஊனமுற்றோர் 44 வயசு வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் இருந்தீங்கன்னா அப் டு வந்து 55 வயசு வரைக்கும், டெஸ்ட் விண்டோ இருந்தீங்கன்னா அப் டு 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா ஏஇ போஸ்டுக்கு வந்து அப் டு 37 வயசு வரைக்கும், உடல் ஊனமுற்றோருக்கு அப் டு 47 வயசு வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அப் டு 55 வயசு வரைக்கும், டெஸ்ட் விண்டோக்கு அப் டு 37 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் என்ன நண்பர்களே, இந்த ஏஇ போஸ்ட் டிஎன்இபிக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வெளியே இருந்திருக்கலாம், இல்ல அப்படின்னா இங்கிலீஷ் சொல்லியில எடுத்து படிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் நண்பர்களே. அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் புரோகிராமர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிகாம் சிஏ முடிச்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். சோ இந்த ஏஇ போஸ்டிங் இதுல ஸ்டாண்டர்ட் விசனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது உடல் ஊனமுற்றோருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் உடல் ஊனமுற்றோர் இருக்கீங்க அப்படின்னா சோ இந்த போஸ்டிங் கோடு வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு சப்ஜெக்ட் பேப்பர் வந்து எப்படி எடுக்க போறான்னு பாத்தீங்கன்னா ஏஇ போஸ்டிங் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து சப்ஜெக்ட் கோடு 400 கொடுத்திருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கும் இங்கிலீஷ்ல தான் வைக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் புரோகிராமர் பிஜி டிகிரி ரிலேட்டட்ல வந்து எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல்ல வந்து நடக்கும். இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 615 418 1033 சொல்லிட்டு உங்களுக்கு தலா வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் இருக்கீங்க அப்படின்னா இந்த 25 காலி பணியிடங்கள் உங்களுக்கு கேஸ்ட் வரியாக பிரிச்சு காமிச்சிருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏஇ போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 391 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த 391 காலி பணியிடங்கள் யார் யாரு எந்தெந்த கேஸ்டுக்கு வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரசு ரப்பர் கார்பரேஷன்ல அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் போஸ்டிங் வந்து ஒரு காலி பணியிடங்களும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட்ல இருந்து ஒரு காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 418 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம டெய்லி வந்து சொல்லிட்டு இருந்த மாதிரி டிஎன்இபில இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன், டிஎன்பிஎஸ்சில இருந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்ல ரிலீஸ் ஆகும் சொன்ன மாதிரியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பர்களே. ஆல்ரெடி நம்ம படிக்க சொல்லியிருந்தோம். நிறைய நம்பர்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நான் ஆட்டுக்கால கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபிக்கு மட்டும் வந்து தனியா உங்களுக்கு வந்து புக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 10th 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து இந்த தமிழ் இல்ல பேப்பர் 1 எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லாம 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து நடத்துவாங்க. சோ அந்த பேப்பர் 1க்கான
புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா 25க்கு 25 நீங்க எடுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் நாங்களும் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுவும் ஆட்டுக்கால்ல வந்து கொடுத்துருக்கேன். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்இபியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி அந்த பேப்பர் 1 அந்த 10th 12th ஸ்கீமா இருக்கட்டும், ஆப்டிடியூடா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க புக் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் இருக்கட்டும், அபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கட்டும், இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் இருக்கட்டும், எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த டிஎன்இபி போஸ்டிங் உடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நாங்க அப்லோட் பண்ணிக்கோம். நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.